மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். அமெரிக்காவின் ஆயுதப்படையைச் சேர்ந்த 2 படை வீரர்கள் மாயமான சம்பவம் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரானுடைய டொல்பின் தற்கொலை படைக்கு அஞ்சி அமெரிக்க ஜனாதிபதி அதிரடியாக எடுத்த முடிவு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. அமெரிக்காவினுடைய ஆயுதப்படையைச் சேர்ந்த 2 மிக முக்கியமான இராணுவ வீரர்கள் மாயமான சங்கதி அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 ஆயுதப்படை வீரர்கள் எங்கு தொலைந்தாங்க, எங்கு காணாமல் போனாங்க, தேடுதல் பணியின் நிலைமைகள் என்ன ஆனது ஏதானது அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல மொரோக்கோல நடைபெற்று வருகின்ற ஆப்பிரிக்கா சிங்கம் 2026 என்ற இராணுவ பயிற்சியில ஈடுபட்டிருந்த குறித்த 2 அமெரிக்காவினுடைய ஆயுதப்படையைச் சேர்ந்த 2 இராணுவ வீரர்களும் தான் காணாமல் போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் தேடுதல் பணி தொடர்ந்து இவர்கள் பற்றிய எந்த சங்கதியும் எந்த செய்தியும் இப்போதைக்கு இல்லை என்பதுதான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மே மாதம் 2ஆம் திகதி இரவு 9 மணி அளவில் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுதுதான் இவ்வாறு 2 இராணுவ வீரர்களும் காணாமல் போயிருக்கிறாங்க. குறித்த இராணுவ பயிற்சியில 41 நாடுகளைச் சேர்ந்த 5000க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் பங்கெடுத்த இந்த ஒரு பயிற்சி பட்டறையில தான் அதனுடைய 22வது அமர்வின் போதுதான் இவ்வாறு அமெரிக்காவினுடைய ஆயுதப்படையைச் சேர்ந்த 2 இராணுவ வீரர்கள் மாயமான சம்பவம் பதிவாகியிருக்கு. ஈரான்ல யுத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்துல அமெரிக்க ஜனாதிபதியும் அவருடைய இராணுவம் படுற பாடு சொல்லணும்னா அதுக்கிடையில இப்போது ஒரு பயிற்சியில இருந்த அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர் 5000 பேர்ல இந்த 2 பேருக்கு தான் இந்த கதி, அமெரிக்காவினுடைய இராணுவ வீரருக்கு தான் இந்த கதி ஏற்பட்டிருக்கு. இதுவும் மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் ஒரு சோகமான கதையாகவும் தான் இப்போது அமெரிக்காவுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய கதை மாறி போயிருக்கு. எத்தனையோ நாடுகள் சொன்னாங்க தேவையில்லடா இந்த ஆணையை புடுங்க போயிடாதங்க, தேவைக்கில்லாத ஒரு வேலை அப்படின்னு ஒரு விஷயத்த காதிலும் வாங்காம இப்போது யுத்தம் அப்படின்னு தொடங்கி புலிவாலை பிடிச்ச கதை தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய நிலைமை. இப்போது அதிரடியாக திங்கட்கிழமை அவரே ஆரம்பிச்சு வைத்த செயற்திட்டம் தான் சுதந்திர செயற்திட்டம். அதாவது ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இப்ப இருக்கின்ற 87 நாடுகளினுடைய 2000 கப்பல்களை மீட்டெடுக்கும் பணி இதை அமெரிக்கா செய்வதாக சொல்லியிருந்தாங்க. 2 நாட்கள் கூட தாக்கு பிடிக்கல. உடனடியாக நேற்று மதியம் அளவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த இந்த செயற்திட்டத்தை உடனடியாக நிறுத்துவதாக அறிவிச்சாரு. ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் அப்படின்ற வகையில தான் இந்த ஒரு செயற்திட்டத்தை அதிரடியாக நிறுத்தினாரு. விழுந்தாலும் மீசையில மண்படல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கதையை பார்க்க முடியுது. உண்மையிலே ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த ஒரு செயற்பாடை நிறுத்தினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. நிறுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிரடியாக ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள அமெரிக்காவினுடைய போர் விமானம் நுழைவதற்கு முற்பட்ட பொழுதோ அதிரடியாக 2 ஏவுகணை தாக்குதலை ஈரான் அமெரிக்காவோட போர் விமானத்தின் மீது மேற்கொண்டது. அடுத்தது அமெரிக்கா என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியில பாதையை நாங்க திறந்து தருவோம், சிக்குண்ட கப்பல்களுக்கான பாதுகாப்பை நாம் தருவோம், எங்களை நம்பி நீங்க வரலாம் அப்படின்னு கோரிக்கைங்க 2 கப்பல்கள் புறப்பட ஆரம்பிச்சது. அந்த 2 கப்பல்களிலும் அமெரிக்காவினுடைய கொடி ஏந்தப்பட்டது. அந்த கப்பல்களுக்குள்ளேயே அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள எமது கட்டுப்பாட்டுக்குள்ள ஹோர்முஸ் ஜலசந்தி இருக்குது, இதுக்குள்ள நீங்க நாட்டாம வேலை பார்க்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்டு ஈரான் அதிரடியான தாக்குதலை மேற்கொண்டது. இந்த 2 கப்பலும் எந்த நாட்டுக்கு சொந்தமானது என்பது தெரியல. ஒருவேளை ஐக்கிய அரபு அமீரகத்துக்குரியதாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. செயற்திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள ஈரானுடைய முற்றுகைக்கு உள்ளே இருக்கின்ற கப்பல்களை மீட்கின்ற பணியைத்தான் இப்போது அமெரிக்கா ஆரம்பிச்சது. ஆனா அமெரிக்காவை நம்பி எந்த ஒரு கப்பலும் புறப்படுவதற்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. 87 நாடுகளுடைய 2000 கப்பல் தேங்கி இருக்கிற சூழல்ல எங்களை நம்பி வாங்க, பாதையை கிளியர் பண்றோம், உங்களை பத்திரமா கரை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியும் எந்த ஒரு கப்பலும் ரெடி ஆகல. அதனால இப்போது அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை நம்பி இந்த ப்ரொஜெக்ட் நாங்க ஆரம்பிச்சோம், எங்களை நம்பி நீங்க வரதுக்கு தயார் இல்லை அப்படின்ற நிலையில இருக்கும்போது எதுக்கு நாங்க இதுல மெனக்கடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தினாலதான் இந்த ஒரு செயற்திட்டம் தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணமும் சொல்லப்படுது. அதுபோக ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள இப்போது ஈரானுடைய கட்டுப்பாடு இருப்பதனால ஒருபோதும் அமெரிக்காவினால் இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக செய்ய முடியாது என்பது தெரிந்துதான் இப்போது இந்த ஒரு நிலைக்கு அமெரிக்க ஜனாதிபதி வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனமும் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு வகையில பேச்சுவார்த்தைக்கான வழிகளை ஈரான் திறந்திருந்தாலும் ராணுவ நடவடிக்கைகளை முன்முறமாக இருந்திருக்கு. ஹோர்முஸ் ஜலசந்தியில அமெரிக்கா ஏடாகுடமா ஏதாவது செஞ்சிட்டா தாக்குதலுக்கான முழு தயாரிலையும் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 200 தொடக்கம் 300 வரையிலான நகரும் ஏவுகணை தளங்களை பயன்படுத்துவதற்கு இருந்திருக்கு. நகரும் ஏவுகணை தளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல தாக்குதல் நடத்திட்டா அடுத்த கணமே அது நகர்ந்து வேறொரு இடத்துக்கு போயிடும். தாக்குதல் நடந்த பகுதியை நோக்கி அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாலும் அங்கு அந்த ஏவுகணை தளங்கள் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. உலகத்திலே ஏவுகணையில இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரே ஒரு நாடு இருக்குமாக இருந்தா ஈரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. அதுபோக விரைந்து செல்லுகின்ற படகுகள், அதுபோக 6000 கன்னிவெடிகள் எப்போது வெடிக்கும் என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை. இவையெல்லாம் தாண்டி புதிய ஒரு தாக்குதலுக்கான தயாரை ஈரான் செய்திருக்கு என்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி தான் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்கொலை படை டொல்பின்களை வச்சு தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கான பயிற்சிகளை டொல்பின்களுக்கு கொடுத்து ஒரு தற்கொலை படையை ஈரான் தயார் செய்து வச்சிருக்கு அப்படின்ற ஒரு அச்சமூட்டும் செய்தி தான் மிகப்பெரிய அளவுல பேசப்படுது. இந்த டொல்பின் மீன்கள் மனிதனுக்கு அடுத்து பெரும் மூளையினுடைய கட்டமைப்பை கொண்ட விலங்குகள் தான் இந்த டொல்பின் மீன் அப்படின்னு சொல்லப்படுது. அதிவேகம் கொண்டது, ஆழமான நீர்ப்பரப்புக்குள்ள நீந்தக்கூடிய வலிமை உள்ளது. இதனுடைய இயற்கை சோனர் அமைப்பு ஆழ்கடலில் இருக்கின்ற கப்பல்கள், அதுபோக நீர்மூழ்கி கப்பல்களை அதனுடைய இன்ஜினுடைய சத்தங்களை சரியாக கணித்து அதன் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வலிமை உள்ளது அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. பொட்டில் நோஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான டொல்பின் மீன்களை தான் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிமருந்துகளை சுமந்து கச்சிதமாக எதிரிகளுடைய நீர்மூழ்கி கப்பல் மற்றும் ஏனைய கப்பல்களுடைய இன்ஜின் சத்தத்தை அடையாளம் கண்டு மோதி வெடிக்க செய்கின்ற திறன் கொண்டது அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல ஒரு தனித்துவமான விஷயமாக சொல்லப்படுது. இவ்வாறான ஒரு புது வகையான தாக்குதலை ஈரான் கச்சிதமாக திட்டமிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாம டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் உண்டு பண்ணிருக்கு. இந்த ஒரு ஆயுதம் குறித்து தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னால ஈரானுடைய கடற்படை தளபதி உங்களுடைய கால்களுக்கு அடியில் உங்களை எச்சரிக்கின்ற வகையில ஒரு நவீன ஆயுதம் இருக்குது, நிச்சயமாக அதை பயன்படுத்தி உங்களை அச்சுறுத்துவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலையும் விட்டிருந்தாரு. ஒட்டுமொத்தத்துல ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள ஈரானுடைய கட்டுப்பாடை தாண்டி எந்த ஒரு விஷயம் நடக்காது என்பதை புரிய வைக்கிறதுக்கு ராணுவ நடவடிக்கைகளை கச்சிதமாக ஈரான் செய்திருப்பதனால இப்போதைக்கு 3 தினங்கள்ல இந்த ஒரு திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு அடுத்த கட்டம் யுத்தம் மூழ்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்றுதான் சொல்லப்படுது. காரணம் என்னடா, கலைச்சு போன டொனால்ட் ட்ரம்ப் இறுதி நடவடிக்கையாகத்தான் இந்த ஒரு சுதந்திர திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. 3 தினங்கள் அதை முடிவுக்கு கொண்டு வந்ததுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அரபு ஊடகங்கள் இந்த ஒரு செயற்திட்டம் குறித்து எவ்வகையான விமர்சனங்களை முன்வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணித்து பிறந்த செயற்திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே பிறந்துதான் இறப்புக்குள்ள போவாங்க, ஆனா இறந்தே இது பிறந்தது அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீருக்குள்ள ஈரானை எதிர்த்து எந்த ஒரு நடவடிக்கையும் அமெரிக்காவால செய்ய முடியாது. ஹோர்முஸ் ஜலசந்தியினுடைய முழு ஆதிக்கமும் ஈரான் கையில் இருப்பதனால இந்த ஒரு செயற்திட்டம் வேலைக்காகாது அப்படின்னு ஒரு விஷயத்தான் அரபு ஊடகங்கள் இறந்து பிறந்த செயற்திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்றாற் போல திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது 2 நாட்களோட தாக்குப்பிடிக்க முடியாமல் நேற்று மதியத்தோட அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஒரு திட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. விழுந்தாலும் மீசையில மண்படக்கூடாது என்பதற்காக ஈரானுடனான ஒரு உடன்பாட்டுக்கு வந்துடலாம், நிரந்தர சமாதானத்துக்கு போயிடலாம் அப்படின்ற பல்வேறு கதைகளை அளந்து விட ஆரம்பிச்சாரு. ஈரானுடைய வீரியமும் ஈரானுடைய பொறுமையும் ஈரான் கொண்ட கொள்கையில் மாற்றம் இல்லாமல் நிலைத்து இருந்ததும் தான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்போது எதை விட்டுக் கொடுத்தாலும் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை அப்படின்னு ஒரு விஷயம் தான் சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போது ஈரான் என்ன வகையான அறிவிப்பை விட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்துக்கு முன்பு ஹோர்முஸ் ஜலசந்தி எப்படி இருந்ததோ அப்படியான ஒன்றை யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். முழுக்க முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருக்கும். பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமான அதிகார அங்கீகாரத்தை பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகளும் நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை அறிவித்திருந்தது. அதுபோக டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு முடிவுக்கு வந்ததோட ஈரான் புது வகையான நிபந்தனைகளை இப்போது வருகின்ற பேச்சுவார்த்தையில முன்வைக்க போறாங்க. ஆர்ப்பாட்டம் அப்படின்ற பேர்ல அமெரிக்கா தோற்று போனது, வான்வழி தாக்குதல் அதிலும் தோற்று போனது, பேச்சுவார்த்தை யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. முதலாம் கட்டம் என்ன, 2ஆம் கட்டம் என்ன,
பாகிஸ்தான் வரைக்கும் போயிருந்தாங்க, எதுவுமே நடக்கல. அதுக்கு பிறகு கடல் வழி முற்றுகை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேல ஒரு முற்றுகையை ஈரான் போட்டது. அதுக்கு பிறகு துறைமுகங்களை முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் ஈரான் அசையல. உலக உதவிகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல சுதந்திர திட்டம் ஹார்மஸ் ஜலசந்திக்குள்ள சிக்கி இருக்கின்ற 2000 கப்பல்களை மீட்டெடுக்க போறோம் அப்படின்னு ஒரு கருப்பொருளை, ஒரு திட்டத்தை முன் வச்சாங்க. அதிலும் அசையாம அதிரடியாக தாக்குதலை நடத்தி இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியதன் காரணமாகத்தான் பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம், ஒரு சிறந்த உடன்பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு இப்போது பச்சை கொடியை காட்டியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். என்னதான் இருந்தாலும் இதுக்கு பிறகு யுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்ற ஒரு நம்பிக்கை தான் இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம், மத்திய கிழக்கு நாடுகள்ல அமைதி நிலவுதா அல்லது மீண்டும் ஒரு தந்திரோபாயத்தை பயன்படுத்தி ஓய்வெடுத்து மீண்டும் ஒரு யுத்தத்துக்குள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போவாரா அப்படின்னு ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.